தேர் சக்கரங்கள் எல்லாம் சூரியன் சந்திரனாகும், தர்மம் ஞானம் வைராகம் 4 சக்கரங்கள். ரத ஓட்டுக்கூடியவர் பார்த்தா பிரம்மா சாரதை, ரதகேவ சாரதின்னு சாரதி பிரம்மாவாக இருக்கார். 4 வேதங்கள் 4 குதிரையாக, சப்தாகம் அப்படின்னு நிறையா வேதங்கள்லாம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம அதர்வண வேதங்கள் குதிரையாக இருக்கின்றது. அந்த தேர் நடுவிலே மகாலட்சுமி வாசம் செய்கின்றான். ஒவ்வொரு 4 திசையிலும் ஸ்கந்தர் சொல்லக்கூடிய முருகப்பெருமான், தெற்கு திசையிலே தட்சிணாமூர்த்தி பகவான், மேற்கு திசையிலே விஷ்ணு பரமாத்மா, வடக்கு திசையிலே பிரம்மா என்ற 4 தேவர்கள் படை தளபதியாக இருக்கின்றால். அன்னை லலிதா சஹஸ்ரநாமத்தில் கேய சக்கரதாரோட மந்திரி பெருசேவிதா கிரி சக்கரத்தாரோட தண்டநாத புரஸ்கிருதா என்று அன்னையை தேர் விஜயம் ஏறினால்னா உலகத்தில் அனைத்திற்கும் க்ஷேமத்தை தருகின்றால். விஜயம் செய்தால்னா அந்த திக்விஜயம் சொல்வார்கள். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்த்தோன்னா திக்விஜயம் 8 திக்குலையும் அன்னை தேர், ஒவ்வொரு தேரில் பறக்கக்கூடிய தேர்கள்லாம் இருந்திருக்கு. புஷ்ப தேர், எத்தனையோ தேர்களில் பலவிதமான தேர்கள் இருக்கின்றது. அதில் நமது காளிகாம்பாள் ஆலயத்திலே மரத்திலான பெரிய தேர்களின் வாயிலாக வருவதனால உலகத்தை அனைத்திற்கும் மோட்சத்தை தருகின்றான். அனைத்து தேவர்களும் தேவாதி முனிவர்கள் எல்லாம் ஒவ்வொரு திசையிலும் 8 திசையில் அஷ்ட வசுக்கள் தர திருவ சோமன்னு பல தேவதர்கள்லாம் ஒவ்வொரு தேருடைய தூண்லையும் அம்பாள் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவதை, அந்த 4 சக்கரங்கள் ஒரு தேவதை, பிரம்மா தேவதை, எத்தனையோ தேவதைகள் பல தேவர்கள் அதில் வாசம் செய்வதனால் அம்பாள் ஏறி வரும் பொழுது அதை பார்ப்பதினாலே பலவிதமான மோட்சங்கள், பலவிதமான பலன்கள், எல்லா அனுகிரகத்தையும் அன்னையானவள் இந்த தேரின் ஏறி வரும் பொழுது நமக்கு அனுகிரகத்தை செய்கின்றார். அதனால் இன்றைய தினம் விசேஷமான தேரிலே பவனி வருகிறார். வருகின்ற தேர் கிண்ணி தேர்னு ஒரு நாள் ஈவினிங் மாலை பொழுதிலே